சொந்தங்களே, ஒரு புதிய தலைவரை நம்முடைய கட்சி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும், இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நீங்க சாதாரணமாக நினைச்சிடக்கூடாதுங்க. இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க. ஒரு ஆத்ம பலம் இருக்கு. அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறது, இந்த தேசத்தை வழிநடத்துது. இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் ஐயா ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்மோடு இல்லையோ, இறைவனோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிறேன். அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கனவு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. நரேந்திர மோடி ஐயாவை போல் அற்புதமான ஒரு யுக புருஷர்கள் இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம். 2026 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும். நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க. அதனால் நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட, அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில் போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது. நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம், ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த திசையில் போறோம், எந்த பாதையை நோக்கி போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இலக்கு சரி, பாதையும் சரி. இன்னும் 9 மாசம் எந்த பாதையில் போக போறோம்? தலைவர் கிடைச்சிட்டாங்க, அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இலக்கும் தெரியும், பாதையும் தெரியும். பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே,